மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மக்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான தகவலை தான் சொல்லப் போகிறேன். அது என்ன தகவல் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூரில் நடந்த சம்பவத்தில் 41 பேர் மரணத்திற்கு இபிஎஸ் தான் காரணம். என்னடா சொல்கிறீங்க? வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, அப்போ தான் புரியும். அதாவது 41 பேர் மரணம். கரூர் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு புதிய மனு தாக்கலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த மனு தாக்கல், ஏன் செய்தார்கள் என்பதையும் தெளிவாக காண்போம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா நேற்று இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விஜய் பரபரப்புக்கு கடும் நிபந்தனைகளை எதிர்த்து தாவேக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்களுக்கும் நிபந்தனைகள் விதிப்பது தொடர்பான தாவேக வழக்கில் அதிமுக இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பரப்புரைக்கு பார்த்திங்கன்னா பாரபட்சமின்றி அனுமதி வழங்க மனுவில் கோரிக்கையாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. அதாவது அவர்கள் என்ன கேட்கிறார்கள், எதற்கு மனு தாக்கல் அளிக்கிறார்கள்னா, கரூரில் நடந்த சம்பவத்து நம்ம பல விதிகளை போடவே தான் இப்படி சம்பவம் நடந்தது. மீண்டும் ஏதாவது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது அதிமுகவினர் கூறுவது என்னவென்றால், மறுபடியும் நாங்கள் பிரச்சாரம் இல்லை ஏதாவது கூட்டும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விதிகளையும் விதிக்கக்கூடாது, நீங்கள் பாரபட்சமின்றி எங்களை பார்த்திங்கன்னா அனுமதிக்க வேண்டும் என்று இடையீட்டு மனு தாக்கலை செய்துள்ளது நமது அதிமுக. அதை தொடர்ந்து நம்ம கவனித்து தான் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அப்படி இடையீட்டு மனு அதிமுக கொடுத்த மனு பார்த்திங்கன்னா நமது கோர்ட் தள்ளுபடி செஞ்சாங்கன்னா அது பெரிய ஆபத்தாக இருக்கும். ஏனென்றால் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இன்றி அந்த பிரச்சாரம் கூட்டம் இயங்கும். அது மட்டும் இல்லை, விதிகள் இல்லை என்றால் அவர்கள் இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு கட்சியினர் பார்த்திங்கன்னா நன்றாக செய்வார்கள், அதே போல் பிற கட்சிகள் செய்வார்கள் என்பதை சொல்ல முடியாது. அதாவது கட்சி நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருப்பாங்க, பட் தொண்டர்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிலும் குறிப்பாக நமது தாவேக தொண்டர்களை எந்த போலீஸாலுமே சரி யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர். ஏன்னா இளைஞர்கள், அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் அனைவருமே நமது தாவேகாவுக்கு தான் சப்போர்ட் செய்கிறார்கள். அதாவது தொடர்ந்து கவனியுங்கள் மக்களே. அதாவது அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு புயல் மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் பரவி கொண்டிருக்கிறது. பல லட்சம் நியூஸ்கள் இருக்கிறது, தகவல்களை. அதை உங்களிடம் நாங்கள் சேர்க்க இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம், உங்களால் எங்களுக்கு முடிந்த உதவி செய்யுங்கள். என்ன உதவி என்றால், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் மக்களே. அதை தவிர வேறு எதுவும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.